அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதி நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரமிடு மெடிடேஷன் நம்ம எப்படி பண்றதுன்னு பத்தி பார்க்க போறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் இருக்கு. உங்களோட டவுட்ஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு இன்பாக்ஸ்ல போடுங்க, அதை பார்த்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிரமிடு மெடிடேஷன் வீட்டில் பண்றதா இருந்தால் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரொம்ப ரிலாக்ஸான ட்ரெஸ்ஸஸா ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் யாருமே உங்களை தொந்தரவு செய்யாத மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க மெடிடேஷன் ஆரம்பிங்க. ஒரு காப்பர் பாத்திரத்துல பாத்தீங்கன்னா தண்ணி எடுத்து கொஞ்சம் வச்சுக்கோங்க பக்கத்துல. ஏன்னா மெடிடேஷன் முடிஞ்ச பிறகு அந்த தண்ணி நம்ம குடிக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிரமிடு மெடிடேஷன் பண்றீங்க, அந்த சென்டருக்குள்ளாரே பண்றவங்கன்னா காப்பர் பாத்திரம் தண்ணி அதுக்குள்ளாரே வச்சு குடிங்க. தலையில கேப் மாதிரி போறதா இருந்தால் அந்த தண்ணி பக்கத்துல வச்சா மட்டும் போதும். இப்ப நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பத்மாசனத்துல நல்லா உட்காந்துக்கோங்க. முதுகு பாத்தீங்கன்னா நல்லா நேரா இருக்கணும், தலை நல்லா நேரா நிமிர்ந்து இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தரையில வெறும் தரையில உட்கார கூட கீழே ஏதாச்சும் ஒரு மேட் மாதிரி போட்டு அதுக்கு மேலதான் நீங்க உட்காரணும். கை பாத்தீங்கன்னா சின்முத்திரை இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த முத்திரை உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்களோ அந்த முத்திரையை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கண்ணை மூடிட்டு நல்லா லாங் பிரீத்தா உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மூச்சை இழுத்து ஒரு 2 செகண்ட் மூச்சை நிறுத்தி மெதுவா மூச்சை வெளியிடுங்க. இது நீங்க மூக்கில் இழுத்து மூக்கிலே விட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டைம் மூச்சு இழுத்து மூச்சை விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, பொறுமையா உங்களோட மூச்சு காத்துல மட்டுமே உங்களோட முழு கவனத்தை செலுத்துங்க. வேற எதுவும் கவனிக்க வேண்டாம். உங்களோட மூச்சை இழுக்கிறது மூச்சை விடுறது அப்படின்னு மூச்சை நீங்க எப்படி எடுக்கிறீங்க, மூச்சை இழுக்கும் போது மூச்சு காத்து உங்க மூக்கு வழியா போய் உங்க உடம்புக்குள்ள போடுறது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இமேஜினேஷனிங் பண்ணணும். அந்த மூச்சு காத்து எந்த அளவுக்கு உள்ள போகுது, உங்களோட ஆர்கன்ஸ்குள்ள அது எந்த அளவுக்குள்ள உள்ள போயிட்டு இருக்கு, அது கடைசியா உங்க வயிற்றுல அடையணும். அது நெஞ்சுக்கு வரக்கூடாது, உங்க வயிற்றுல மூச்சு காத்து சேரணும். அதுக்கப்புறம் அந்த மூச்சு காத்து நீங்க வெளியிடும் போது உங்க வயிற்றுல இருந்து மெதுவா மூச்சு காத்து வெளியே போறதா நீங்க அப்படியே கற்பனை பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அப்படி நீங்க பண்ணும்போதே அந்த காத்து உங்களுக்கு வயிற்றுல போற ஃபீல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க மூச்சை இழுக்க இழுக்க வெளியே இருக்கிற காஸ்மிக் எனர்ஜி, கேலக்சி பவர், மேக்னெட் பவர் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அது எல்லாமே உங்களோட மூச்சு காத்து சேர்ந்து ஒரு விதமான ஒளி மாதிரி உங்களோட மூக்குக்குள்ள உள்ள இறங்குறதா கற்பனை பண்ணுங்க. நீங்க ஒரு 2 செகண்ட் உள்ள நிறுத்தும் போது அந்த சக்தி உங்க உடம்பு ஃபுல்லா பரவுது, உங்க ரத்தத்துல கலந்து உங்க உடம்பு ஃபுல்லா அந்த சக்தி பரவுறதா கற்பனை பண்ணிக்கோங்க. மெதுவா மூச்சு காத்த வெளியிடும் போது உங்க உடம்புல உள்ள நெகட்டிவ் எனர்ஜிஸ், அதே மாதிரி உங்க உடம்புல உள்ள அழுக்குகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மூச்சு காத்தோட வெளியே போறதா இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கற்பனை பண்ணிட்டு உங்களோட கவனம் ஜஸ்ட் அந்த கற்பனையில மட்டும் தான் இருக்கணும். மூச்சை இழுக்கும் போது அந்த ஒரு ஒளி உள்ளுக்குள்ள போற மாதிரியும் வெளியிடும் போது டஸ்ட் எல்லாமே வெளியே போறதா இதை மட்டுமே நினைச்சிட்டு உங்களால எவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் பண்ணுங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா டைவர்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு, அதான் நீங்க போய் உட்கார்ந்தோன்னா வேற ஏதாவது டைவர்ஷன் தெரியற மாதிரி இருந்துச்சுன்னா திரும்பவும் அந்த ஒளியில கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிச்சாவே நம்ம மனசு ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சிடும். அதுக்காக அந்த ஒளியை உங்களுக்கு இமேஜினேஷன் பண்ண சொல்றோம். இந்த பயிற்சி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பண்ணி முடிக்கும் போதே உடம்புல பாத்தீங்கன்னா ஒரு விதமான எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். ஆனா த்ரோட்ஸ் ரொம்ப வறண்டு போயிருக்கும். நீங்க இந்த பயிற்சி முடிச்சோன்னே ஒரு சொம்புல தண்ணி எடுத்து குடிச்சுக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மந்திரங்கள் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் நீங்க பாத்தீங்கன்னா மந்திரம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மூச்சை இழுத்து மந்திரங்கள் சொல்லிட்டு மெதுவா மூச்சு வெளியிடலாம். இந்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கலாம், அதுவும் பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு தப்பு இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா நாங்க உங்களுக்கு முன்னாடி ஆல்பா மெடிடேஷன்ஸ்ல சொல்லியிருக்கு, ஒரு இமேஜ் பண்ணுங்க, ஒரு படமா ஓட விடுங்க உங்களோட கற்பனைன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நீங்க மூச்சில் கவனம் செலுத்துறதுக்கு பதிலாக உங்களுடைய எண்ணங்கள் என்ன அலைகளா அதை கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு ஒரு என்ன வேணுமோ நடந்துட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்க. எதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா அது நடக்கும், நடக்காமையும் போகலாம். அதுவே நடந்துருச்சு நீங்க கற்பனை பண்ணீங்கன்னா அது பாத்தீங்கன்னா பினிஷான மேட்டர், அப்ப நடந்து முடிஞ்சது அப்படின்னும் போது உங்க ஆள் மனசுல சீக்கிரம் பதியும். அதனால பிரமிடு மெடிடேஷன் உட்காந்து அது நடந்து முடிஞ்சதாவே கற்பனை பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடு வாங்கி அந்த வீட்டுல நீங்க குடியிருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க. இல்ல உங்களோட ஏதாச்சும் ஒரு படிப்பு சம்பந்தமா ஒன்னு இமேஜினேஷன் பண்ணணும்னா அந்த படிப்புல நீங்க நல்லா எழுதி அதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி கற்பனை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்க யாராச்சும் உங்களோட பேசாம இருக்கிறாங்க, அவங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களோட நீங்க திரும்பவும் பேசிட்டு அவங்களோட வெளியே எங்கேயாச்சும் போற மாதிரி அப்படி இமேஜினேஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடந்துட்டுதான் நினைங்க. எக்காரணத்து கொண்டோ அது நடக்கிறதாவோ இல்ல நடக்க போகுது அப்படிங்கிற பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் சொல்ல வேணாம், பாஸ்ட இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அதை நீங்க நினைக்கும் போது உங்க மனசுல சந்தோஷம் வரணும், டைவர்ஷன் போகவே கூடாது.
அப்படி வந்து நீங்க அதை பண்ணி முடிக்கும் போது, நீங்க அந்த மெடிடேஷன் முடிச்சு எந்திரிக்கும் போது என்னன்னா உங்களுக்கு அதுல ஃபுல் 100% எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எனக்கு அந்த நம்பிக்கை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அதுல இருந்து மனசு ஒருநிலைப்படும். அடுத்தது இன்னொரு விஷயம், இந்த மெடிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்றப்ப வந்து யாருமே உங்களை தொந்தரவு பண்ணாத வகையில பாத்துக்கோங்க. எந்த ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் உங்க கூட வச்சுக்காதீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் பெல்ட் இந்த மாதிரி ஐட்டமோ இல்ல கையில இரும்பு ஏதாச்சும் நீங்க பிரேஸ்லெட் போடுறீங்க அந்த மாதிரி இருந்தா எடுத்துருங்க. லேடிஸ் கையில கோல்டை தவிர வேற எதுவுமே உங்க உடம்புல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆர்னமெண்ட்ஸும் இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா அதுவா இருந்தாலும் அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். அதனால அதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப லூஸா இருந்துக்கோங்க. உங்களை யாரோ தொந்தரவு பண்ற மாதிரினா காதுல பஞ்சு வச்சுட்டு கூட பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணக்கூடிய நேரத்துல உங்களை யாரும் தொந்தரவு பண்ணாத மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தினமும் ஒரே நேரத்துல பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு பண்றீங்க, நாளைக்கு காலையில 7 மணிக்கு பண்ணுங்க, அப்படிலாம் பண்ணவே கூடாது. அதுவே உங்களுக்கு டைவர்ஷன் நிறைய எடுக்கும். இன்னைக்கு காலைல 6 மணிக்கு பண்றீங்கன்னா தினமும் காலைல 6 மணிக்கு பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு உங்களால எவ்வளவு நேரம் பண்ண முடியுமோ அந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, ரெடியூஸ் பண்ண வேண்டாம். நல்ல நேரம், அதாவது எந்த நேரத்துல மெடிடேஷன் பண்ணா அதுக்கான பலன்கள் நல்லா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சூரியன் உதயமாகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, சூரியன் மறைஞ்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம், ஈவினிங் பொறுத்தளவுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்க பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இந்த நேரத்துல மெடிடேஷன் பண்றத வந்து பாத்தீங்கன்னா சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்ச சக்தி ஃபுல்லா பூமியில இறங்கி இருக்கும். அப்ப நம்ம அதை வந்து சீக்கிரமா ரிசீவ் பண்ணிக்கலாம். பிரமிட் மெடிடேஷனோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா காஸ்மிக் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு அதிகப்படியா கொடுக்கும். அதனால அதை சரியா நம்ம பயன்படுத்திட்டோம்னா எல்லாத்தோட உடம்புக்குமே இந்த பவர் ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இதுல சந்தேகம் இருக்கிறவங்க எதுவா இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் பேஜ்ல போங்க, உங்களுக்கு அதை பார்த்து அங்க ரிப்ளை பண்ணிக்கோ. இன்பாக்ஸ் அனுப்புங்க, கீழே கமெண்ட்ஸ்லயும் கொடுக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.